எல்லாருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு பார்க்க போற மிஷின் வந்து 32 இன்ச்சஸ் ஹேண்ட் சிலை மிஷின் இவிடிட்டி மாடல். இது வந்து 32 இன்ச் வரைக்கும் வரும் உங்களுக்கு. அதாவது 800 mm வரைக்கும் வரும். சீலிங் விட்த் வந்து உங்களுக்கு 3 mm வரும். இதுல வந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம், நார்மல் ஹேண்ட் சிலை மிஷினை விட உங்களுக்கு ஃப்ரேம் வந்து இந்த பக்கம் ஒரு பெண்ட் கொடுத்துக்கிறோம். ஸோ இந்த மாதிரி பெண்ட் கொடுத்துட்டு உங்க ஷீட் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, ஸோ ப்ரெஸ்ஸிங் வந்து ஈஸியா இருக்கும். உங்களுக்கு கிராஸ் போற வாய்ப்பு இல்லை. ஸோ அப்புறமா உங்களுக்கு இங்க ஆல்ரெடி டைமர் முன்னாடி டைமர் கொடுத்துக்கிறோம். ஸோ டைமர் கொஞ்சம் முன்ன பண்ண அதிகப்படுத்திக்கலாம் இங்க. ஸோ இப்போ நம்ம ஸ்டார்டிங் இதில் பண்றோம். அப்புறமா இதுல வந்து பேஸ் வந்து நம்ம இந்த ட்ரையாங்கிள் ஷேப்ல பேஸ் கொடுத்துக்கிறதால ஸோ இந்த மிஷின்ல ஈஸியா நீங்க சீலிங் வந்து இம்ப்ரெஷன் கரெக்டாக வரும். ஏன்னா லென்த் அதிகமாக சீலிங் கரெக்டாக அந்த இடத்துல வரும் வராதுன்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு காரணத்துக்கோசரம் இந்த ட்ரையாங்கிள் ஷேப் கொடுத்து உங்களுக்கு சீலிங் கரெக்டாக வர்ற மாதிரி பண்ணிக்கிறோம். இப்போ நாம ஒரு எல்டி கவர்ல வந்து நான் உங்களை சீலிங் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஜஸ்ட் இதை ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்க. பாருங்க சீலிங் கேட்குது. இப்போ கொஞ்சம் டெம்பரேச்சர் கம்மி பண்ணிக்கலாம். ஏன்னா கொஞ்சம் அதிகப்படுத்தணும் டைமரை. இப்போ பேசிக் ஸ்டார்டிங் டைமரில் வச்சுட்டு திருப்பி நோட்டி பண்ணலாம். பாருங்க ஃபினிஷிங் நல்லா வந்திருக்கும். கொஞ்சம் கூலிங் விடணும், இல்லைன்னா உங்களுக்கு ரிங்கிள்ஸாக வரும். பாருங்க பாருங்க இதுக்கும் வித்தியாசம் பாருங்க. இதுக்கு வந்து ரொம்ப மெல்ட்டான மாதிரி இருக்குது. இது பாருங்க ஈவனாக வந்திருக்குது. ஸோ லென்த் உங்களுக்கு எவ்வளோ 32 இன்ச் வரைக்கும் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ சின்ன எல்டி கவரையும் பண்ணிக்கலாம். பாருங்க சின்னதாக காட்டுறேன் பாருங்க. ஏன்னா ஹெவி பட் கூடனால கொஞ்சம் நீங்கள் ஹோல்ட் பண்ணி எடுத்தால் தான் உங்களுக்கு அது கரெக்டாக வரும். இல்லைன்னா உங்களுக்கு கவர் கட் ஆகும். இப்போ பாருங்க சீலிங் பாருங்க எப்படி இருக்குது பார்த்தீங்களா. 3mm சீலிங் எடுத்து எங்கேயுமே இது இல்லை. இப்போ இந்த லென்த்லேயும் ஒன்று பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற கவர் மேலே பொறுத்து இருக்குது பாருங்க. ஸோ கட் ஆஃப் பஸ்ஸஸ் ஒன்று வந்தோடனே ஒரு கட் ஆஃப் ஆகிறதுக்கு ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட் ஹோல்ட் பண்ணி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து நல்லா வரும். பாருங்க ஃபினிஷிங் நல்லா வந்திருக்கும். இதில் நீங்கள் இயர் பபுளும் பண்ணலாம், பெரிய லென்த் கவரும் பண்ணலாம். இப்போ நம்ம இயர் பபுள் பண்ணலாம் பாருங்க. இப்போ இயர் பபுள் லென்த் இயர் பபுள் எடுத்துக்கிறோம். இப்போ இதையும் சீல் பண்ணலாம். பாருங்க இங்க பாருங்க சீலிங்கே இருக்குது. சீலிங் ஆன கேப்ல அதே சேம் 2-3 mm எடுத்து கேப்ல வந்து அந்த கேப் சீலிங் ஆயிக்குது பாருங்க. ம் பாருங்க சீலிங் ஆயிருக்குது. வேணும்னா நீங்க கட்டும் பண்ணிக்கலாம், அப்படி சீலிங் வச்சுக்கலாம். இப்போ நான் கட் பண்ணிக்கிறேன் சீலிங்க. பாருங்க ஒரு சீலிங் ஆயிருக்கலாம் பாருங்க ஆல்ரெடி. இப்போ நம்ம மல்டிபிள் பவுச்சாவும் மாத்திக்கலாம். இப்போ பாருங்க சின்ன சின்னதாக நான் அப்படி பண்ணி விடுறேன் பாருங்க. இந்த இயர் பபுள் எல்டி பவுச் பண்றவங்களுக்கு எல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். பாருங்க செப்பரேட் பவுச் பண்ணிக்கிறோம். பவுச் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி கவரும் பண்ணலாம். அப்புறம் பிவிசி ஷ்ரிங்க் ஃபில்லிங் பண்ணலாம். அதில் இப்போ பாருங்க இது பிஎஃப் ஷ்ரிங்க் ஃபிலிம் ரோலு. இதையுமே நம்ம ஷ்ரிங்க் பண்ணலாம். பாருங்க
பாருங்க போச் ஆயிடுச்சு. ஸோ போச்சா பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி சென்டர் ஃபிலிம் ரோல் எடுத்துட்டு நீங்கள் அதை போச்சாவும் மாற்றிக்க முடியும். உங்கள் அளவுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்க முடியும். பாருங்க சின்னது விடுத்து சின்ன போச் பண்ணிக்கிறோம். இது கொஞ்சம் அகலம் பெருசு. இன்னும் பெருசா நீங்க பண்ணிக்கலாம் பாருங்க. நான் இப்ப இந்த அகலம் வச்சுக்கிறேன். பாருங்க இந்த பக்கம் சீல் பண்ணிக்கிறோம். ஸோ போச் ஃபார்ம் ஆகி போச்சு. போச்சாவும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். இந்த மிஷின் பத்தி இன்னும் ஃபுல் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கன்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் வழியில கால் பண்ணுங்க. எங்க உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி.